ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான நாடு இருந்துச்சாம். ஆனா அவர் ரொம்ப சோம்பேறியாம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பணம் காய்க்கிற மரம் இருந்துச்சாம். அப்படிப்பட்ட ராஜாக்கு எல்லாமே இருந்தும் அவர் சோம்பேறியா இருக்கிறதுனால அவர் நாட்டை ஒழுங்கா ஆள முடியாம கடவுள்கிட்ட, கடவுளே என் நாட்டை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாராம். உடனே கடவுளும் அவ்வனமே ஆகுக அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரி வந்தாராம். இந்த மந்திரி எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா அவர் இந்த நாட்டையும் பாத்துக்குவாரு, நாட்டுக்கு தேவையானவற்றை உற்பத்தி பண்ணியும் கொடுப்பாரு, நாட்டுக்குள்ள பகைவர்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு ஃபில்டர் பண்ணி அவங்க வெளியில அனுப்புற வேலையும் பார்ப்பாரு. இதெல்லாம் தவிர முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, அந்த ராஜா கிட்ட இருக்கே அந்த பணம் காய்க்கிற மரம், அதுல இருக்கக்கூடிய பணத்தை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை தங்க கட்டியா ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சருக்காக வச்சிருப்பாராம். எப்பப்பெல்லாம் அந்த ராஜா மக்களுக்கு ஏதாவது தேவை அதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பணத்தை தங்க கட்டியில இருந்து மறுபடியும் பணமா மாத்தி இந்த ராஜாக்கு கொடுப்பாராம். இந்த வேலை தான் அந்த மந்திரியோட முக்கியமான வேலை. இந்த மாதிரி நாடு நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. நாட்டு மக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா இந்த ராஜாவோட சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் ஒரு அளவே இல்லாம கூடிக்கிட்டே போகுது. இந்த ராஜா மேற்கொண்டு மக்களுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ என்ன ஆகுது, இந்த தங்கக்கட்டிக்கான வேலை இல்லாம போயிருது. இந்த மந்திரி, திறமையான மந்திரி, தொடர்ந்து இந்த பணத்தை தங்கக்கட்டியா மாத்தி சேமிச்சுக்கிட்டே வர்றதுனால அவரோட ரூம் முழுக்க தங்கக்கட்டியால நிரம்பிடுது. இந்த மந்திரியால எந்த வேலையும் பார்க்க முடியல, நாட்டை காப்பாற்ற முடியல, பகைவர்கள் கிட்ட இருந்து பார்க்க முடியல, தேவையானவற்றை உற்பத்தி பண்ண முடியல, தங்க கட்டி மட்டும் சேர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல இந்த மந்திரியால மூச்சு விட முடியாம தடுமாறி கொலாப்ஸ் ஆகிறாரு. இந்த கதையில வரக்கூடிய அழகான தேசம் வேற எதுவும் இல்லைங்க, நம்மளோட உடம்பு தான். இந்த கதையில வர சோம்பேறி ராஜா வேற யாரும் இல்லை, நாம தான். இந்த கதையில வர பவர்ஃபுல்லான மந்திரி வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட லிவர் தான். இந்த கதையில வரக்கூடிய பணம் காய்க்கிற மரம் என்னன்னா, நினைச்ச நேரத்துல நம்ம தட்டுக்கு விழுகுதே அந்த சாப்பாடு தான். கதையில வரக்கூடிய பவர்ஃபுல்லான மந்திரி எப்படி ராஜாவோட பணம் காய்க்கிற மரத்துல இருந்து வரக்கூடிய பணத்தை ஃபியூச்சர் தேவைக்காக தங்கக்கட்டியா சேமிச்சு வைக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம லிவர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய குளுக்கோஸை ஃபியூச்சர் தேவைக்காக ஃபேட்டா சேவ் பண்ணி வைக்கும். ஆனா நாம அந்த சோம்பேறி ராஜா மாதிரி நம்ம குளுக்கோஸை கொடுத்துட்டே இருக்கோம், ஆனா அதை செலவு பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா, எப்படி இந்த மினிஸ்டரோட ரூம் ஃபுல்லா தங்கக்கட்டியால நிறைஞ்சு இந்த மினிஸ்டரை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி கொலாப்ஸ் வர நிலைமைக்கு ஆளாச்சோ, அதே மாதிரி நம்ம இந்த குளுக்கோஸை கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்மளோட லிவர் ஃபேட்டால நிரம்பும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர்.